உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். எங்களுக்கு இந்தியால குடியுரிமை தான் தரல, அட்லீஸ்ட் சுதந்திரமா வாழ்றதுக்காக இந்த நாட்டுல எனக்கு உரிமை கொடுங்க. வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு. நாங்க இந்த வான்ஷா டைம்ல 36 வருஷமா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு குடியுரிமை இல்ல, எதுவுமே இல்ல. அதனால நாங்க வயசு போனவங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மேல் மாடி வேணாம், எங்களுக்கு இஞ்சையா கட்டி கொடுக்கறதுக்கு எந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க. நாங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து இஞ்சையே எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு இஞ்சையே வீடு கட்டி கொடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து முதலமைச்சர் எங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்கணும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். வணக்கம் விஜய் மாமா. எங்களுக்கு மாடி வீடு வேணும், எங்களுக்கு தனித்தனி வீடு வேணும். எங்க அப்பா அம்மா எல்லாம் வீல் சேர்ல இருக்காங்க. நாங்க அவங்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறது, நீங்களே சொல்லுங்க. வணக்கம் சார், தருமபுரி மாவட்டம் பாப்பரட்டி வட்டம் வாணியார் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம் நான் பேசுறேன். 36 வருஷமா நாங்க இந்த கேம்ப்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்தியால குடியுரிமை தான் தரல, அட்லீஸ்ட் சுதந்திரமா வாழ்றதுக்காக இந்த நாட்டுல எனக்கு உரிமை கொடுங்க. இந்த கோரிக்கையை சிஎம் பார்வைக்கு போற வரைக்கும் தயவு செய்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதுதான் நாங்க உங்களை கீழ்ப்படிஞ்சு கேட்டுக்கிறோம்.